ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மகிஷ் டிப்ஸ். அப்கமிங் இந்த மண்டே டு சாட்டர்டே வரைக்குமான குரூப் டிஸ்கஷனுக்கான ஸ்டடி பிளான் இது. நான் நம்ம டெலிகிராம் சேனலில் போல் பண்ணி கேட்டிருந்தேன், குரூப் டிஸ்கஷனுக்கு யாரை வரீங்க அப்படின்னு சொல்லி. மேக்ஸிமம் மெம்பர்ஸ் ஓகே சொல்லியிருந்தீங்க. ஸோ அவங்களுக்காக தான் இந்த ஸ்டடி பிளான். மண்டே டு சாட்டர்டே வரைக்கும் இந்த ஸ்டடி பிளானை படிச்சுட்டு நம்ம சண்டே லைவில் டிஸ்கஷன் மாதிரி வச்சுக்கலாம். இந்த ஸ்டடி பிளானுக்கான பிடிஎஃப் டியூஸ்டே மார்னிங் டெலிகிராமில் கொடுத்துட்றேன். டெலிகிராமில் ஜாயின் பண்ணாதவங்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்கள் இன்னும் குரூப் 4 படிக்கவே ஸ்டார்ட் பண்ணல, பிகினராக இருக்கீங்க, ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கீங்கனாலும் ஒரு பிரச்சனையும் இல்லை. நீங்கள் இப்போ இந்த ஸ்டடி பிளான்லேருந்து நம்ம கூட நீங்கள் படிக்க ஃபாலோ பண்ணலாம். இப்போ நீங்கள் படிக்க ஆரம்பித்தா கூட கண்டிப்பாக குரூப் 4 எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும். நம்ம இந்த 6 டேஸில் தமிழில் கம்ப்ளீட் பண்ண போகிற டாபிக் எழுத்து சொல். இந்த டாபிக் உங்களுக்கு எங்கெங்கே கவராக மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. நம்ம இந்த 2 டாப்பிக்கை பார்த்ததுக்கப்புறமா இதுக்குள்ளே இருக்கிற சப் டாப்பிக்லாம் பார்க்கலாம். இதோடு சேர்த்துட்டு லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருப்பேன், கிறிஸ்டோபா அகாடமி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் 200 கொஸ்டின்ஸ் வித் அதோட எக்ஸ்ப்ளனேஷன் எல்லாமே சேர்த்து ஒரு பிடிஎஃபாக கொடுத்துருக்காங்க அப்படின்னு. ஸோ நம்ம இந்த வீக் என்ன பண்ண போகிறோன்னா, அந்த 200 கொஸ்டின்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். தமிழில் எழுத்து சொல் கிறிஸ்டோபா அகாடமி கொடுத்துருக்கிற ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் இருக்கிற அந்த 200 கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் 6th ஃபர்ஸ்ட் டேர்ம், செகண்ட் டேர்ம், தேர்ட் டேர்ம் இந்த 3 டேர்முக்கு புக் பேக் கொஸ்டின்ஸ் அண்ட் இலக்கணம் அதை சேர்த்து பார்த்துட்டு, இந்த 3 டேர்மில் அந்த தமிழ் அறிஞரும் தமிழ் தோன்றுங்கிற டாப்பிக்கில் சில ஆத்தர்ஸ் நேம் கொடுத்துருப்பாங்க. அவங்களோட நேம் இந்த செயல் எங்கேயாவது வந்துச்சு அப்படின்னா அந்த செயல் வரிகளையும் படிச்சுக்கணும். அவங்களோட ஆசிரியர் குறிப்பு, நூல் குறிப்பு எல்லாமே படிச்சுக்கணும். நீங்கள் 6 to 10 வரைக்கும் இருக்கிற ஸ்கூல் புக்ஸு இதே ஃபார்மெட்டில் படிங்க. ஃபஸ்ட்டு மொழித்திறன் பயிற்சி, புக் பேக் கொஸ்டின்ஸ் இதெல்லாம் பார்த்துட்டு இலக்கணம் பாருங்கள். அதுக்கப்புறம் நமக்கு சிலபஸில் கொடுத்துருக்க ஆத்தர்ஸ் அவங்களோட செய்யுள் பாடல் வரிகள், ஆசிரியர் குறிப்பு இதெல்லாம் பாருங்கள். இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு ஜிஎஸ்சில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எக்கனாமிக்ஸ் டாபிக்ஸ் கவர் பண்ண போகிறோம். நமக்கு எக்கனாமிக்ஸ் பொறுத்த வரைக்கும் எக்கனாமிக்ஸ் அண்ட் ஓல்டு யூனிட் 9 இருக்குது பார்த்தீங்களா, அது ரெண்டுமே சேர்த்து நமக்கு 20 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. ஸோ எக்கனாமிக்ஸ் நமக்கு மேக்ஸிமம் எங்கே கவர் ஆகுதுன்னு பார்த்தா 11th எக்கனாமிக்ஸ். ஸோ 11th ஒரு 5 லெசன்ஸ் இருக்குது, அதை மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்குறேன். அந்த 5 லெசன்ஸ் படிக்க போகிறோம். தமிழ் ஜிஎஸ் பார்த்தாச்சு. இப்போ நமக்கு மேக்ஸ் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரீசனிங் டாபிக்ஸ். ரீசனிங்கில் டைஸ் அண்ட் பசில்ஸ் அந்த 2 டாபிக் பார்க்க போகிறோம். திருக்குறள் ஒழுக்கமுடைமை, பொறையுடைமை அந்த 2 டாபிக்ஸ் பார்க்க போகிறோம். நான் என்கிட்ட இது சம்மந்தமாக இருக்கிற ஆன்லைன் சோர்ஸ், அந்த சோர்ஸ் எல்லாமே நான் டெலிகிராம் சேனலில் ஷேர் பண்ணுறேன். என்கிட்ட இருக்கிறத ஷேர் பண்ணுறேன். நீங்கள் இல்லாததை புக் ரெஃபர் பண்ணி படிங்க. நம்ம எல்லாம் இந்த வீக் ஃபுல்லாக ஒன்று சேர்ந்து படிக்கலாம். படிச்சுட்டு சண்டே மேக்ஸிமம் லைவ் அட்டன் பண்ணுங்கள். சண்டே நான் மட்டும் இல்லை, நீங்களும் கொஸ்டின் எழுதிட்டு வாங்க. உங்களுக்கு தெரிஞ்ச கொஸ்டின்ஸ் நீங்கள் கேளுங்க, நான் ஆன்சர் பண்ணுறேன். நான் உங்கள்கிட்ட கொஸ்டின்ஸ் கேட்குறேன். ஸோ இந்த மாதிரி நம்ம உட்காந்து ஸ்ட்ரைட்டாக படிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும் லைவ் கிளாஸ் அட்டன் பண்ணிங்க அப்படின்னா. ஸோ இந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம இப்படியே கண்டினியூ பண்ணலாம். வீக்லி ஷெடியூல் கொடுத்து படிச்சுட்டு சண்டே லைவ் கிளாஸ் அட்டன் பண்ணுற மாதிரி வச்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு இது ஓகேவாங்கிறத கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். நம்ம அதை ஃபாலோ பண்ணி எடுத்துகிட்டு போகலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.